அனைவருக்கும் இறைவணக்கம். சிவசொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகும் வருடம் பராபவ வருடம். இப்போ முடிய போகிற தமிழ் வருடம் விசுவாவசு வருடம். பராபவ வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க, நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கிறதுக்கு, இறையருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு விசுவாவசு வருடத்தின் கடைசி நாள் நான் சொல்லித்தர இந்த 3 சூட்சமத்தை உங்கள் வீட்டில் செய்யுங்க. எளிமையான சூட்சமந்தான். பெருமாளின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று பராபவ வருடம் யோகமான வருடமாக இருக்கும். ரொம்ப எளிமையான சூட்சமந்தான். ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். முதல் சூட்சமம் 13/4/2026 பங்குனி 30 திங்கட்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் துளசி பிரசாதம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் போட்டு வைங்க. நேரம் கிடைக்கும் போது இதை செய்யுங்க. ஆனால் ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது. சரிங்களா? இது முதல் சூட்சமம். பங்குனி 30வது நாள் செய்ய வேண்டிய சூட்சமம். இரண்டாவது சூட்சமம், அன்று காலையில் இருந்து இரவு தூங்குறதுக்குள்ள ஓம் நமோ நாராயணாய என்று 308 முறை சொல்லிவிட்டால் நிச்சயம் பராபவ வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக இருக்கும். மூணாவது சூட்சமம் முத்தான சூட்சமம், கைமேல் பலன் தரக்கூடிய சூட்சமம். பங்குனி 30ஆம் நாள் இரவு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இரவு உணவு முடிச்சுட்டு வீட்டு கதவை அடைப்பீங்க இல்லையா, அதற்கு முன்பாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் சுத்தமான தண்ணீர், அந்த தண்ணீரில் சிறிது உப்பு கலந்து கொள்ளுங்கள். உப்பு கலந்து அந்த டம்ளரை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே எந்த இடத்துல வச்சாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கதவை அடைத்து விட்டு உறக்கத்திற்கு செல்லுங்கள். மறுநாள் காலையில் பராபவ வருடத்தின் முதல் நாள், அதாவது சித்திரை முதல் நாள் எழுந்துடனே முதல் வேலையாக அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டு வாசல் தெளிப்பீங்கள்ல, அந்த தண்ணீரோட கலந்து வாசல் தெளித்து விடுங்கள். கெட்டது பூரா வெளியே போயிடும். மகாலட்சுமி அம்சம், பெருமாளின் அம்சம் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த 3 சூட்சமும் செய்கிறதுல உங்களுக்கு பெருசாக எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த 3 சூட்சமுங்கிறது அற்புதமான பலன் தரக்கூடிய சூட்சமமாக இருக்குது. செய்து பயன்பெறுங்கள். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான அருமையான அறிவிப்பு. வைகாசி மாத அமாவாசை, அதாவது 16/5/2026 அன்னைக்கு எனது குருநாதரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான அதர்வன வேத மகா யாகம் எங்கள் அறக்கட்டளையில் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் குலதெய்வ பூரண கும்பம் கட்டி எனது பக்தர்களுக்கு தரப்போகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அருள் வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் குலதெய்வத்தோட சாபம் இருக்கா? அது சரியாகணுமா? குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணுமா? 6 வருடத்துக்கு உங்கள் குலதெய்வத்தின் சக்தியை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த செம்பினால் ஆன குலதெய்வ பூரண கும்பம் பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலே டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு குலதெய்வ பூரண கும்பம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். அந்த கும்பம் வாங்கின பிறகு அதை எப்படி வைக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி வழிபாடு பண்ணணும், எல்லா தகவலும் உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தரப்போகிறோம். 6 வருடம் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் பாதுகாப்பை பெற்றுத்தரும் செம்பினால் ஆன குலதெய்வ பூரண கும்பம் உங்கள் வீட்டில் நுழையும் பொழுது வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகி குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும். இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.